தேவனுடைய எழுப்புதலுக்கான திறவுகோலை தேவன் என்னிடத்தில் கொடுத்திருக்கிறார். பரலோகத்தின் திறவுகோல் என்னிடத்தில் இருக்குன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? நீங்க பூலோகத்துல எதை கட்டுகிறீர்களோ அது பரலோகத்துல, நீங்க பூலோகத்துல எதை கட்டவிழ்கிறீர்களோ அது பரலோகத்துல. எவ்வளவு ஒரு மேன்மையான மகத்துவமான சாவியை தேவன் உங்ககிட்ட கொடுத்திருக்கிறார் பாருங்க. நம்ம கிட்ட ஒரு பீரோ சாவி இருக்கு. இந்த சாவி எடுத்துட்டு நம்ம வீட்டுக்குள்ள போய் திறந்தா திறக்கும். இது ஊர்ல இருக்கிற எல்லா வீட்டு பீரோவும் திறந்தா அது என்ன செய்யாது? திறக்காது. அதனாலதான் தேவனுடைய திட்டத்துக்குள்ள இருக்கிறதான தேவ பிள்ளைங்க, உங்க திட்டத்தை புரிஞ்சுக்குங்க. முதலாவது, பிதா செய்கிறதை குமாரன் காண்கிறது எதுவோ, நாம் ஒரு விஷயத்தை அடைவதற்கு முன்பதாக அதை நாம் தரிசித்து பார்க்கிறோம். புது வீடு கட்டுறவங்க எப்படி கட்டுவீங்க? ஒரு கொத்தனார் கூட்டு நம்ம ஒரு வீடு கட்டி அப்படி சொல்லிருவீங்களா? என்ன சொல்லுவீங்க? உங்க பட்ஜெட் என்ன, உங்களுடைய பிளான் என்ன, உங்களுடைய ரூம்ஸ் எவ்வளவு வேணும், எந்த இடத்துல லிவிங் ரூம் இருக்கணும், எந்த இடத்துல ஸ்டோர் ரூம் இருக்கணும், எல்லாவற்றையும் தெளிவாக ஒரு வரைபடத்தை முதலாவது உங்களுடைய பேப்பர்ல வரைஞ்சிடுறீங்க. வரப்போகிற வீட முன்னாடியே தரிசித்துறீங்க. என் வீடு இப்படிதான் இருக்க போகுது. இப்பெல்லாம் லேட்டஸ்ட் 3D 4D 5D என்னென்னமோ வந்திருக்கு. அதுல ஃபுல்லா உங்களுடைய வீடு இப்படிதான் இருக்க போகுது அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு அது பிக்சரைஸ் ஆயிருது. ஓ, இந்த வீட்டுல தான் நான் கட்ட போறேன், வாழ போறேன். அப்போ தேவனுடைய திட்டத்தையும் தேவ பிள்ளைகள் முதலாவது நீங்கள் அதை ரெகக்னைஸ் பண்ணுவதற்கு தேவன் உங்களுக்கு கிருபை கொடுப்பாராக.